தமிழ் அப்புறம் மலையாளத்துல ஏராளமான படங்கள் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் பழம்பெரும் நடிகர் ரவிக்குமார். இவர் இப்ப உடல்நலக்குறைவு காரணமா உயிரிழந்த சம்பவம் பல பேர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. கே பாலச்சந்தர் இயக்குன அவர்கள் படத்து மூலயமா 3 கதாநாயகர்ல ஒருத்தரா நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் ரவிக்குமார். அதாவது இந்த படத்துல கமலஹாசன், ரஜினிகாந்த், ரவிக்குமார் இவங்க கூட சேர்ந்து சுஜாதாவும் நடிச்சிருப்பாங்க. கமலஹாசன், ரஜினிகாந்த் அளவுக்கு இவரும் வருவாரு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இவரால தமிழ் சினிமால ஒரு முன்னணி ஹீரோ அப்படிங்கிற இடத்த பிடிக்க முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் மலையாள சினிமால பல முன்னணி கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. பாலச்சந்தர் இயக்குன மரபு கவிதைகள் அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடர் நடிச்சு ஃபேமஸ் ஆனாரு. எக்கச்சக்கமான சீரியல்கள்ல அப்பா, மாமா இது மாதிரி அழுத்தமான வேடங்கள் நடிச்சு தன்னோட யதார்த்தமா நடிப்பை வெளிப்படுத்தினவர் தான் நடிகர் ரவிக்குமார். 71 வயசு ஆகக்கூடிய இவரு பிரபல நடிகை சுமித்ராவோட முன்னாள் கணவர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க 2 பேரும் சில வருடங்களே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ரவிக்குமார் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 2வது மனைவி மூலியமா ரவிக்குமாருக்கு மகன் ஒருத்தரும் இருக்காரு. இப்ப தான் மகன் கூட சென்னையில தான் வசிச்சு வந்துட்டு இருக்காரு. வயது மூப்பு காரணமா சின்ன திரையில இருந்து மொத்தமா ஒதுங்கிட்டாரு. புற்றுநோய் காரணமா சிகிச்சை பெற்று வந்த ரவிக்குமார் வேளச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனையில சிகிச்சை பண்ணலாம இப்ப இறந்து போயிட்டதாகவும் அவங்க குடும்ப சேர்ந்தவங்க தெரிவிச்சிருக்காங்க. இவருடைய உடல் வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இன்று அவருக்கான இறுதிச் சடங்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. கடந்த வாரம் நடிகர் தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர் அப்புறம் இயக்குனர் மனோஜோட மரணம் ரசிகர் மத்தியில பிரபலங்கள் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தின நிலையில இப்ப இவரோட மறைவும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவர் மலையாள சீரியல்கள் மட்டும் இல்லாம தமிழ் சீரியல்ல நடிச்சிருக்காரு. அதுல குறிப்பா ராதிகா அவர்களோட ஒரு மெகா ஹிட் சீரியலா இருக்கக்கூடிய சித்தி சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ரவிக்குமார் நடிச்சிருப்பாரு. தமிழ் படங்கள்ல சில முக்கியமான வில்லன் கதாபாத்திரங்களையும் அரசியல்வாதி கதாபாத்திரங்களையும் இவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டியது. கடந்த கொஞ்ச நாட்களாவே புற்றுநோய்க்காக சிகிச்சை வந்திருக்கக்கூடிய இவரு இப்ப ரீசெண்டா உடல்நிலை ரொம்ப மோசமானதால ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சு செல்லப்பட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டல் பெட்ல எப்பவும் போல சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுத்திருக்காரு. ஆனா தூங்குனவர் எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான், தூக்கத்திலே அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்ப அவரோட இறப்பை பத்தி பல அப்டேட்டை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரோட இந்த மரண செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பிரபலங்கள், அதுல குறிப்பா இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா நடிகை ராதிகா அவங்கள சொல்லலாம். சித்தி சீரியல் மூலயமா கிட்டத்தட்ட பல வருஷங்கள் இவர் கூட அவங்க பயணிச்சிருக்காங்க. இப்ப இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்டு நடிகை ராதிகா அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அப்புறம் கமலஹாசன் இவங்க எல்லாருமே இவரோட உடலுக்கு நேர்ல போயிட்டு அஞ்சலி செலுத்துறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கிறதாவும், கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு நபராவது நேர்ல வந்து அஞ்சலி செலுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. வயது மூப்பு காரணமா படுத்த படுக்கையா இருந்த இவரு ஹாஸ்பிட்டல்ல யாருக்குமே எந்த தொந்தரவும் கொடுக்காம தூக்கத்திலே உயிரிழந்த விஷயம் அவங்க குடும்ப சேர்ந்தவங்க மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.